السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا نبينا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يهب لمن يشاء إناثا ويهب لمن يشاء الذكور ويزوجهم ذكرانا وإناثا ويجعل من يشاء عقيما أو كما قال صدق الله العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام إنما أنا لكم مثل الوالد لولده وأعلمكم إذا أعطيتم الغاية فلا تستقبلوها ولا تستدبروها أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அளவிலா கருணையும் நிகரிலா கிருபையும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தீனுல் இஸ்லாத்தின் வாழ்க்கை நெறியை நமக்கு கற்றுக் கொடுத்து அந்த தீனுல் இஸ்லாத்தின்படி நாம் வாழும் பொழுது நமக்கு சில கடமைகளையும் சில உரிமைகளையும் வழங்கி அந்த கடமைகளை நாம் முறையாக நிறைவேற்றி நமக்குரிய உரிமைகளை பெற வேண்டிய நபர்களிடத்திலிருந்து முறையாக பெற்று வாழும் பொழுது அந்த வாழ்க்கையின் இன்பத்தை உலகத்தில் அனுபவிப்பது மட்டுமின்றி அந்த வாழ்க்கையினுடைய உண்மையான சுவையை இன்ஷா அல்லாஹ் மறுமையில் சொர்க்கத்தில் நாம் அனுபவிக்க முடியும் என்ற ஒரு உயர்ந்த தத்துவத்தோடு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகிற்கு நம்மை அனுப்பி வைத்திருக்கின்றான். அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அற்புதமான மார்க்கம் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய முஸ்லிம்களாகிய நாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் எந்த ஒன்றையும் விட்டுவிடாமல் இந்த விஷயத்திற்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே தெளிவான தீர்வில்லை அல்லது இந்த குறிப்பிட்ட விஷயத்திற்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே தெளிவில்லை என்று சொல்ல முடியாத அளவுக்கு எல்லா பிரச்சனைகளுடைய தீர்வையும் எல்லா விஷயங்களுக்குள்ள சிறப்பான ஒரு வழிகாட்டுதலையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வழங்கி இருக்க நாம் அந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்கி இருக்கக்கூடிய வாழ்க்கை திட்டத்தை அல்லது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தேவையான தீர்வை நாம் பின்பற்றுவது மட்டுமின்றி அதை மற்றவர்களுக்கும் எடுத்துச் சொல்லாததன் காரணமாகத்தான் இன்று உலகளாவிய அளவிலே குடும்ப ரீதியாக, அரசியல் ரீதியாக, ஆன்மீக ரீதியாக அல்லது பொருளாதார ரீதியாக ஏற்படக்கூடிய எல்லா குழப்பங்களுக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் முழு பொறுப்பாளிகள் முஸ்லிம்களாகிய நாம் தான். யாரோ ஒரு உலகத்தில் ஏதோ செய்யக்கூடிய தவறுகளுக்கு நாம் எப்படி பொறுப்பாவோம் என்றால், அருமை சகோதரர்களே, உலகத்திற்கு வழிகாட்டிகளாக ரப்பல் ஆலமீன் நம்மை ஆக்கியது எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய உம்மத்தினராகிய நம்மைத்தான் அல்லாஹ் ஆக்கினான். ஒரு பேருந்திலே சுமார் 50 பேர் பயணம் செய்கின்றார்கள். பேருந்தில் உள்ள 50 பேரும் தூங்குகிறார்கள். ஆனால் அந்த ஓட்டுநர் மட்டும் விழித்துக் கொண்டு தெளிவாக இருந்தால் பேருந்துக்கோ அல்லது பயணிகளுக்கோ எந்த ஆபத்தும் ஏற்படாது. சரியான முறையிலே சொகுசான முறையிலே போய் சேர வேண்டிய ஊருக்கு சேர்ந்து விடுவார்கள். பேருந்தில் உள்ள 50 பேர் விழித்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லது பாதி பேர் விழித்துக் கொண்டிருக்கிறார்கள், மற்றவர்கள் உஷாரா உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். பேருந்தை ஓட்டக்கூடிய ஓட்டுநர் மட்டும் தூங்கிவிட்டார் என்றால், அருமை சகோதரர்களே, அந்த ஓட்டுநருக்கும் ஆபத்து, பேருந்துக்கும் ஆபத்து, பேருந்தில் பயணம் செய்ய